குஜராத் செய்தி ஒன்று பார்ப்பங்களா? அங்கே வந்து சூரத்தில் ஒரு ரயிலை கவுக்கிறதுக்கு அந்த ரயில்வே தண்டவாள பிளேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நகர்த்தியிருக்கானுங்க 3 பேர். அதை வந்து பயங்கர போலீஸ் படைகள்லாம் அமைச்சு அது யாருங்கிறது கண்டுபிடிச்சி 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 3 பேருடைய பெயரும் வந்து சுபாஷ், மனிஷ் மற்றும் சுபம். அதை பாருங்கள், ஹிதேஷ் ஜாய்சர், அதாவது எஸ்பி, சூரத்தோட எஸ்பி சொல்கிறாரு, செப்டம்பர் 21 கிம் ரயில் நிலையம் அருகே ரயிலை தடம் புரளும் முயற்சி நடந்தது. வழக்கை விசாரித்த 16 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டன. ட்ரோனும் பயன்படுத்தப்பட்டது. பேசினோம் மக்களிடம். என்ஏ, குஜராத் ஏடிஎஸ் மற்றும் பிற அமைப்புகளும் விசாரணையின் ஒரு பகுதியாக இருந்தன. குற்றம் சாட்டப்பட்ட சுபாஷ், மனிஷ் மற்றும் சுபம் ஆகியோர் பிரபலம் அடையவும் பணம் சம்பாதிக்கவும் இரவுருந்து தொடர்வதை உறுதி செய்யவும் இதை செய்ததாக ஒப்புக்கொண்டார். கவனிச்சிங்களா? ஏண்டா, ரயிலை கவுக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கணுமா, பிரபலம் அடையணும், இரவு ரோந்து தொடர்வதை உறுதி செய்யணுமா? பாருங்கள், இவெல்லாம் அது காரணமே கிடையாது. இவனை என்ன பண்ணியிருக்கானு தெரியுங்களா? இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பழிய முஸ்லீம்கள் மேலே போடணும். அதுதான் இவனுங்களுடைய திட்டம். ஏதோ ஒரு நல்ல ஒரு கடவுளுக்கு பயந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல, அதில் ஒரு ஆள் இந்த மாதிரி ஆளை வந்து பிடிச்சிட்டாங்க, கரெக்டான குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க. இந்த சுபாஷ், மனிஷ் முதல்ல வந்து பேரையே சொல்லலை. ஏஎன்ஐ வந்து முதல்ல பேரையே சொல்லாமல் 3 பேர் பிடிப்பட்டாங்க. உடனே அதை செய்தியாக போட்டு, இதை பார்த்தீங்களா முல்லாக்களுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொஞ்சம் 1 மணி நேரம் ஓடிட்டு இருந்துச்சு. அது பாருங்கள், அந்த 3 பேரையும் இப்போ பிடிச்சி அழைச்சிட்டு வரானு பாருங்கள். அவன் வந்து எல்லோரும் என்ன சொன்னானுங்க, இது முல்லாக்களுடைய வேலை, பார்த்தீங்களா நம்ம நாட்டை வந்து அப்படி பண்ண போகிறாங்க, இப்படி பண்ண போகிறாங்கன்னாங்க. கடைசியில் பார்த்தா 3 பேரும் ஹிந்துக்கள். இவன் வந்து இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவனாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. இது வந்து முஸ்லீம்கள் பேரில் அப்படி மாற்றி போடுறதுக்கு தான் இவனுக்கு பிளான் பண்ணது. அதுக்கு தான் பணம்லாம் கொடுத்துருப்பானுங்க. இது மாதிரி பண்ணு, நம்ம வந்து முஸ்லீம்கள் பேரை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அது வந்து ஹிந்துக்களாக ஆகிடுச்சு. ஒரு நேர்மையான எஸ்ஐ ஆளை பிடிச்சிட்டாப்புல, பேரையும் சொல்லிட்டாப்புல. இந்த எஸ்ஐ தான் பேரே சொல்கிறாரு. ஏன் நீ முதல்ல சொல்லிச்ச அப்போ வந்து ஒன்றுமே சொல்லலை, பேரையே சொல்லாமல் 3 பேர் அது மட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும். நம்ம தமிழக ஊடகங்கள்லேருந்து அத்தனை ஊடகங்களும் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பாகிஸ்தானுக்கு தொடர்பு, பாகிஸ்தானிகள் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த எஸ்ஐ சொல்கிறதையும் பாருங்கள். 314 अर्ली मॉर्निंग का है, तो ये कॉन्ट्राडिक्शन ध्यान पे आते ही पुलिस ने इंटेंस पूछपरछ करके सुभाष, मनीष और शुभम तीनों ने கரெக்டாக சொல்கிறாரு. 3 பேரையும் நாங்கள் பிடிச்சிட்டோம். இவனுங்க வந்து பிரபலம் அடையிறதுக்கு, அதாவது அவனு என்ன சொல்லி கொடுத்தானுங்களோ அதுதானே சொல்லுவானுங்க. மாட்டிக்கிட்டா இப்படி சொல்லிவிடு, நாங்கள் வந்து மேலே அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நான் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ட்டா. அதுதான் அவன் சொல்கிறான். நான் வந்து அவன் வந்து சொல்லியிருக்கிறான் போலீஸ்கிட்ட, இது மாதிரி நான் வந்து பிரபலம் அடையாகிறதுக்காகவும் இரவு வந்து உறுதிப்படுத்துறது. இதுக்கும் அவனுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? ரயிலை கவுத்தா என்னடா நடக்கும்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? முஸ்லீம்களை வச்சு அரசியல் பண்ணணும், அதுக்கு எத்தனை உயிர்கள் வேணாலும் பலி கொடுப்பீங்க. नेशनल सिक्योरिटी से जुड़े हुए और पब्लिक सेफ्टी से जुड़े हुए और भी जो सारे एंगल हैं, उन सब पे भी पुलिस अभी इन्वेस्टिगेशन कर रही है. इन तीनों को अरेस्ट करके पुलिस रिमांड लेके पूरा घटना का रिकंस्ट्रक्शन करके आगे की कार्रवाई करेगी. योजना बनाने का इनका इरादा कब से बना, उसका पुलिस अभी इन्वेस्टिगेशन में चल रहा है. और क्लिप निकालने का अभी तक जो पुलिस के पास जो इन्फॉर्मेशन आया है, वो 3 बजे के आसपास से ही ये करके फिर इन्होंने साइड में रख दिया होगा. இதை முடிஞ்சுங்களா? அடுத்தாப்புல பாருங்க, அங்கே பாருங்க, அவன் கேட்குறான் பாருங்க, அதில் கமெண்ட்ஸில் வருது பாருங்க. Why would Hindus, the two from Gujarat, do terrorism? Not believable. Someone is blackmailing them for sure. அதாவது குஜராத்திலிருந்து இந்துக்கள் ஏன் பயங்கரவாதத்தை செய்ய வேண்டும்? நம்பும்படியாக இல்லை.
யாரோ அவர்களை பிளாக்மெயில் செய்துள்ளார்கள், இது நிச்சயம் அப்படிங்கிறான் ஒருத்தன். எப்படி பாருங்கள், எப்படி பிளேட்டை திருப்புறானுங்க பாருங்கள். அதாவது குஜராத் இந்துக்கள்லாம் இப்படி பண்ண மாட்டாங்களாம். आपको पता नहीं कि அடுத்தாப்புல அவரே सुबह கண்டினியூ பண்ணுறாரு 5 பாருங்கள், बजे அந்த के எஸ்ஐயை बाद கண்டினியூ பண்ணுறாரு. कीम कोसंबा रेलवे ट्रैक के बीच में ट्रेन को डिरेल करने की जो कोशिश हुई थी, उसमें फिश पेडल और एआरसी पैडलॉक निकाल के 1.5 किलोमीटर जितने एरिया में निकाले गए थे. तुरंत आरपीएफ, जीआरपी, இந்த நியாயமான போலீஸ் அதிகாரிக்கும் பெரிய सीनियर பிரச்சனைகள் வரலாம் பின்னாடி. एसपी, रेंज आईजी सर सब वहां पहुंच के அமித்ஷா, மோடி கூப்பிட்டு பயங்கரமாக கண்டிப்பாங்க. அவன் தான் இந்துக்களும் தெரியுதில்ல, எப்படி பேரை நீ சொன்னேன், வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல, அப்படி மிரட்டுவாங்க கண்டிப்பாக. ऑफिसर और पुलिसमैन ने 5 किलोमीटर का एरिया लगातार 2 दिन तक सर्च किया था. ड्रोन का भी इसमें पुलिस ने यूज किया था. आसपास रहने वाले लोग, ट्रैक पर से आने जाने वाले लोग, ट्रैक पर नौकरी करने वाले लोग, उस समय कौन कौन सी ट्रेन थी, उसमें ट्रेन का जो है वो कौन चला रहा था, उन सब की डिटेल्स सबको पूछना कैसे ये वारदात हुई थी, ये सारी चीजें पुलिस ने की हैं. और इस बीच एनआईए और गुजरात एटीएस की टीम और अन्य एजेंसियों की टीम भी उनके मैंडेट के हिसाब से अपना इन्वेस्टिगेशन में जुड़ गई. अब पुलिस को पता चला कि ट्रैक पे काम करने वाले सुभाष, मनीष और शुभम 3 लोग थे. सुभाष 9 साल से यहाँ काम कर रहे हैं, मनीष 1.5 साल से, और शुभम जो है वो पिछले कुछ दिनों से यहाँ पे ट्रैक पे काम कर रहे हैं. और उस रात उनकी ट्रैक मेंटेनेंस की और पेट्रोलिंग की ड्यूटी वहां पे लगी हुई थी. जो वीडियो बना के रिपोर्ट அடுத்தாப்புல பாருங்கள், சுஹைல் கலிஃபாங்கிற ஒரு அதில் பின்னோட்டம் கொடுக்குறாரு. சுபாஷ், மனிஷ், சுபம், their names were not mentioned in the headline because they were not Muslims. If they were Muslims, their names, parents and background would have been highlighted prominently in the headline itself. அதாவது முதல்ல ஹெட்லைன்லேயே வரல, பேரே வரல. 3 பேர் ரயிலில் கவுத்துட்டான், 3 பேர் ரயிலில் கவுத்துட்டான், இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தானுங்க. அதுக்கு பிறகு தான் வந்து தீவிர விசாரணைக்கு பிறகு தான் பேரை வந்து அந்த எஸ்ஐ சொல்கிறார் வெளியில். இப்போ மட்டும் அந்த முஸ்லீம்கள்னு முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அவனை அரெஸ்ட் பண்ணப்போ முஸ்லீம்கள் ஆயிருந்துச்சுனாக்க அவனோட பேர், அவன் தாய் தகப்பன் யார், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் எங்கெங்கெல்லாம் போயிருக்கான், பாகிஸ்தானுக்கு அவன் தொடர்பு இருக்குதா, இது கண்டிப்பாக இதெல்லாம் வந்திருக்கும். அடுத்தாப்புல ஒருத்தங்க ஒரு ஆள் கேட்க, ஷேக் சர்ஜீல் அஹ்மத், அவர் வந்து கொடுக்குறாப்புல பாருங்கள். It means Hindutva terrorists are in full swing to do anything which will lead to blame Indian Muslims. கரெக்டாக சொல்கிறாப்புல. அதாவது ஹிந்துத்துவ தீவிரவாதிகள், தேச விரோதிகள், அதாவது சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, ஃபுல் ஸ்விங், எதுவும் செய்யறதுக்கு தயாராக இருக்கானுங்க முஸ்லீம்களை கருவறுக்கிறதுக்கு. இது வந்து இந்த நாட்டை வந்து மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு சொல்லும். இவனுங்களெல்லாம் இந்த மாதிரி விட்டால் இந்த நாடு மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். அதுதான் நம்ம எச்சரிக்கை.